ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வணக்கம். இதில் வந்துட்டு சாத்வீக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமலங்கள் அப்படின்ட்டு அந்த அந்த பூவை அந்த அஷ்ட கமலங்கள், அந்த கமலம் அப்படின்னா தாமரைப்பூ. சரிங்களா? அந்த பூவை நம்ம பாபாவுக்கு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு அந்த இந்த சசுரம் புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த அஷ்ட கமலங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது தான் அதில் வந்து சொல்ல போகிறேன். அஷ்ட கமலங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 பொறிகள் வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த நடத்தல், ஓடுதல், அப்புறம் என்னது பார்த்தல், அப்புறம் வந்துட்டு பேசுதல், அப்புறம் வந்து தொடு உணவு. சரிங்களா? இந்த இந்த 5 உணவுகள், இந்த 5 உணவுகளுக்கு கூட முக்குணங்களும் சேர்ந்து தான் இந்த 5 உணவுகள் வந்துட்டு செயல்படும். சரிங்களா? முக்குணங்கள் வந்துட்டு எது? சத்துவம், ராசசம், தாமதம். சரியா? சத்துவம், ரசகுணம், அப்புறம் தாமசம் குணம். சரிங்களா? இது வந்து தனியாக இருக்காது. இது வந்துட்டு சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் வந்துட்டு ரசோசம், அப்புறம் பார்த்திங்கன்னா சத்துவத்தில் தமோகுணம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 3 குணங்கள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சத்துவம் மட்டும் தனியாக இருக்காது. சத்துவம் ஏன்னா நம்ம மனித பிறவி இல்லையா, அது தேவர்களுக்கு தான் அந்த அவங்களுக்கு தான் அந்த சத்துவ குணம் வந்து தனியாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணும் இந்த சத்துவ குணம் இந்த 3 சேர்ந்து தான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 3, அது வந்து ஒரு 5. இந்த 3 இந்த 5 வச்சு தான் வந்துட்டு செயல்படுறது இல்லையா. இது எல்லாத்தையுமே நம்முடைய சத்குரு கிட்ட நம்ம அஷ்ட கமலங்களாக நம்ம கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கொடுத்துடணும். நம்ம கடவுளை வந்து முன்னாடி வந்து வச்சுட்டு அவரு தான் வந்து காரணக்கர்த்தா, அவர் தான் காரியக்கர்த்தா அப்படிங்கிற மனநிலையில் நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி செய்யறது தான் பாபாவுக்கு வந்து பிடிச்சமான தாமரை மலராக அவர் வந்துட்டு அதை வந்து ஏற்றுப்பார். சரிங்களா? நன்றி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.